பாம்பே பஜார் உறவுகளுக்கு இனிய ஜூன் மாத நல்வாழ்த்துக்கள். இந்த ஜூன் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சற்று அதிகமான கோபம் முதல் 10 நாட்களுக்கு இருக்கும். அதாவது செவ்வாய் பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டம் வரைக்கும் எதற்கெடுத்தாலும் ஒரு எரிச்சலான மனநிலை, கோபம் வர்றது, எதுக்கும் ஒரு டென்ஷன் ஆயிடுறது அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். அது அப்படியே 9, 10ஆம் தேதி 6ஆம் தேதிக்கு பிறகுலேருந்தே அவர் மாறக்கூடிய அமைப்புகள் அப்படியே 8ஆம் இடத்தை தொடர்பில் வருவார். இந்த 8ஆம் இடத்துல பாபகிரகங்கள் தொடர்புகள் வரும்பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன காயங்களோ விபத்துகளோ வர்ற மாதிரியான ஏதாவது விஷயத்தை பண்ணுவார். ஆனாலும் அது ஒரு வகையில் கட்டுக்குள்ள இருக்கும். ஏன்னா குருவும் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த மாதத்தினுடைய ஒரு சிறப்பு தன்மை என்னன்னா, குரு மாதம் முழுக்க அப்படியே கொஞ்ச நாளுக்கு உங்களுடைய 8, 12ஆம் பாவகத்தை வலுத்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. 8, 12ஆம் பாவகம் வலுத்தாலே 2 மாதிரியான பலனை சொல்லிடலாம். உங்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலம் மாதிரியான அதிக பயணம் இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் கூடவே விரையாதிபதியும் கூட சேர்ந்திருக்கிறாரு. அப்படின்றதுனால இந்த இடத்துல எதுக்காக பயணம் பண்றீங்க, பயணத்தால் ஒரு நன்மை இல்லாத நிலை இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் இருக்குங்க. கூடுதலாக ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மாதிரியான விஷயங்கள்ல பணம் வர்ற மாதிரியான ஆர்வங்கள் யாராவது காட்டுவாங்க. தயவு செய்து அந்த அமைப்புகள்ல போவாதீங்க. வேலை சார்ந்த அமைப்புகள்ல இருந்து படிப்படியாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்னதான் இருந்தாலும் 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தோட இருக்கார்ல, வேலை அமைப்புகள்ல ஒரு நிலைத்தன்மை வரக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடம் உங்களுக்கு ஒரு அளவுக்கு வலுத்து சுபரோட அமைப்புகள் இருக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லிட்டு எந்த அமைப்புகள் இருந்தாலும் இந்த மாதத்திலிருந்து படிப்படியா வேலை வருமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைத்தன்மை வரக்கூடிய அமைப்பு. கூடவே சுபராகிய சுக்கிரன் தன்னோட வீட்டை தானே பார்க்கறாருல, வீடு அமைப்பு, பெண்கள் அமைப்பு, பெண்கள் சம்பந்தப்படுறது, காதல் சார்ந்த அமைப்புகள் சொல்லிட்டு ஏதோ ஒரு பொருளை வாங்குறதோ, ஒரு கிஃப்டா கொடுக்கறதோ, பொருளா கொடுக்கறதோ, இல்ல ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதோ மாதிரியான அமைப்புகள் கடகராசிக்காரங்க இந்த இடத்துல பண்ணுவீங்க. கூடுதலாக இந்த இடத்துல வீடு வாகன அமைப்புகள்ல நல்லது இருக்குங்க. அஷ்டம சனியின் தாக்கம் முழுமையா முடிஞ்சாச்சு கடகராசி புனர்பூசத்துக்கும் பூசத்துக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள்ல 3, 4ஆம் பாதக்காரர்கள் மட்டும் இன்னும் கொஞ்சம் அப்படி இழுபறியில் இருக்கிறீங்க. இந்த தன்மை அப்படியே படிப்படியாக விளக்கக்கூடிய அமைப்பு தான் அப்படியே இல்லாம போயிடும். ஆனா இந்த இடத்துல அஷ்டம சனியில் கொடுத்த அந்த பாடத்தை எடுத்துக்கிட்டு இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னாக்கா, புதிய கடன் வரப்போகுது, புதிய பொருளாதார திட்டமிடுதல் வரப்போகுது, பொருளாதாரத்தில் மேம்பாடு வரப்போகுது. என்னதான் இருந்தாலும் 8, 12ஆம் பாவகங்கள் வலுப்பெற்றிருக்கிறது. கூடவே குரு 4ஆம் இடத்தை பார்க்கறது அப்படின்றது உங்களுடைய தாயாருக்கோ மனைவிக்கோ வீடு வாகனம் சார்ந்த அமைப்புகளோ செலவுகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்தோமா, வெளிநாடு வெளி மாநில அமைப்புகளில் பயணங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். படிப்படியாக நல்லது வரப்போகுது. சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து வந்த தடைகள், வேலை வருமானத்தில் இருந்து வந்த சங்கடங்கள், உங்களுக்கு பிரச்சனை வேலை இடத்துல கொடுத்துக்கிட்டு இருந்தவங்களாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக காணாமல் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்ல. இந்த அமைப்புகளில் கெட்டது உங்களை விட்டு விலகி நல்லது மெல்ல மெல்ல உங்களை ஆக்கிரமிக்கக்கூடிய அமைப்பு. அப்படியே நல்ல விஷயம் சொல்லணும்னா, அக்டோபரில் உங்கள் ராசியில் குரு அமருவார். அதிசார குரு ராசியில் அமர்றதெல்லாம் மிகப்பெரிய யோகங்கள். அந்த அமைப்பு அப்படியே உங்களுக்கு படிப்படியாக நடக்கக்கூடிய அமைப்புகளில் எதனை விட்டு விலகணும்னு நினைச்சிங்களோ, எதனை மறந்து தொலைச்சிடணும் அப்படின்னு நினைச்சிங்களோ, எதனை விட்டு தூரமாக போயிடணும், தீய பழக்க வழக்கங்கள் அது இதுன்னு அத்தனையிலிருந்தும் ஒரு படிப்படியாக விலகக்கூடிய ஒரு அமைப்பு. முயற்சிகள் மெதுமெதுவாக பழிக்கக்கூடிய அமைப்பு. எங்கெல்லாம் இறங்கி எங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துலலாம் மறுபடியும் இழந்ததை அத்தனையும் திரும்ப பெறக்கூடிய அமைப்பு. உயிர் உறவுகளையும் கற்பையும் தவிர காதலையும் தவிர அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த அமைப்புகள் எல்லாம் இழந்ததை தவிர மற்றதை அத்தனையும் திரும்ப பெறக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. படிப்படியாக வெளிச்சம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வெளிச்சத்தை நோக்கி நடைபெற ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லா விஷயங்களும் இப்போ ஒரு அளவுக்கு சரியா இருக்கிறது. போனது போச்சுங்க, நடந்தது நடந்தாச்சுங்க, அதை வெளியில வரலாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைத்தன்மையான முடிவு எடுத்து அதிலே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு அற்புத ஒரு மாதமாக ஜூன் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2025 நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஜூன் 16ஆம் தேதியிலிருந்து ஜூன் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய சந்திராஷ்டம நாள் அப்படின்றதால இந்த நாட்களில் ஒரு புதிய தொடக்கமோ, ஒரு ஜாப் இன்டர்வியூ, ஒரு புதிய ஆரம்பங்களை தவிர்த்துக்கிறது மிகப்பெரிய நல்ல பலன்களை இன்னும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் 2025 கொடுக்கும்.